இந்த கண்காட்சியிலே நான் ஒரு சில நான் ஈர்க்கப்பட்ட நிலையில் முதலாவதாக அந்த நீதியும் நேர்மையும் என்று அந்த ஒரு முதியோருக்காக ஒரு சொன்னாங்க. முதியோர் இல்லம் அந்த சகோதரி பேருனா முதியோர் இல்லம், பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது அந்த முதியோர் இல்லத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அருமையா, அதாவது எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப கிளியரா சொன்னாங்க. என்னுடைய கணிப்பிலே நான் என்னுடைய பரிசாக ஒரு முதல் பரிசாக 500 ரூபாய் வழங்குகிறேன். இதில் இரண்டாவதாக இந்த மார்க்க சுதந்திரை பற்றி பேசிய சகோதரி மிகவும் அருமையாக இருக்கிறார். சமீனா. ஆனா முதல் பரிசு இரண்டாம் பரிசு சொல்றதுனால நீங்க தரம் பிரிக்கணும். எல்லாருமே ஈக்குவல் தான், இருந்தாலும் நம்முடைய கண்ணில் வந்து படக்கூடிய விஷயம் இருக்கு. இவர்களுக்கு நான் இரண்டாம் பரிசாக 300 ரூபாய் வழங்குகிறேன். மூன்றாவதாக அந்த எடையை பற்றி அந்த நீதி நேர்மையை சொன்ன சகோதரி இவர்களுக்கு 200 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய் என்னுடைய நிதியாக இந்த நிகழ்ச்சியை பற்றி இஸ்லாம் எவ்வளவு ஒரு மக்களுக்கு மனித நேயத்தை எடுத்துக் கொடுக்கிறது என்பதை பற்றி இந்த அண்டை வீட்டாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்திலே சிறப்பாக சொன்னார்கள். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க வயிறார உண்பவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப நான் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரனா யாரு? உன்னுடைய வலது பக்கம் ஒரு 40 வீடு, இடது பக்கம் 40 வீடு, உனக்கு முன்னாடி பின்னாடி 40 வீடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 40 வீடு பார்க்க வேணாம், நம்ம சுற்றி இருக்கிற 4 வீடு மட்டும் பார்த்தோம்னாலே மனிதநேயம் வளர்ந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் வயிறார உண்பவன் என்னை சார்ந்தவன் சொல்றாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி கூட அழகா சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது. அந்த காலத்துல கூட்டு குடும்பம் எல்லாம் இல்ல, தனி குடும்பத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய காலத்தை விடுங்க, இப்ப தனித்தனி குடும்பமா அண்ணன் தம்பி எல்லாம் லைனா வரிசையா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. 4 வீடு, அவங்க 4 வீடு கட்டி 4 பேர் லைனா வரிசையா இருக்காங்கன்னா, அண்ணன்காரு தம்பிக்காரு ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறான்னு வச்சுங்க, தம்பி பிள்ளை பாத்திர போதே மறைச்சு எடுத்துட்டு போறாரு உள்ள. அதே அண்ணன் வீட்டுக்காரர் முதல் ஏதாவது பழம் வாங்கிட்டு போறாருன்னா மறைச்சு எடுத்துட்டு போறாரு. அப்படித்தான் வந்து இன்றைய காலத்துல வந்து ஒருவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை விட உடன் பிறந்த சகோதரர்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதே நம்மளோட அரிதாக இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனித நேயத்தை வளர்ப்பதற்கு இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்களை நபிகள் நாயகத்துடைய நபிமொழிகளை இங்கே அப்படியே செயல் வடிவத்திலே வடித்திருக்கிறீர்கள். இதுல ஒரு பெரிய கிரியேட்டிவ் மைண்ட், ஒவ்வொருத்தையும் வந்து ஒரு திறமை இருக்கு. உங்களுடைய திறமைகளை வந்து இங்க அப்படியே அள்ளி கொண்டு வந்து கொட்டிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லாம் மென்மேலும் அறிவை வளர்க்க வேண்டும். உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே சிறந்த அறிவை வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்காக துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகம் என்று சொன்னால் பலவிதமான மக்கள் இருப்பார்கள், பல மதங்கள், பல தரப்பு மக்கள். அந்த இடத்தில் எப்படி வாழ வேண்டும் தான் அந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை தான் நீங்க எல்லாம் சொல்லி காட்டினீர்கள். அண்டை வீட்டார், வியாபாரம், நீதிமன்றங்கள், கல்விக்கூடங்கள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், எல்லா தரப்பு மக்கள் இருப்பார்கள். அந்த இடம் ஒரு பூங்காவாக மாற வேண்டும் என்றால் அனைவரும் அங்கே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அந்த ரீதியிலே இந்த கண்காட்சியை மிக அழகாக நம்முடைய பிள்ளைகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு சில ஆலோசனைகள் என்னவென்றால், இது கண்காட்சி மட்டுமல்ல, இது செயல் காட்சியாக மாற வேண்டும் என்றுதான் நம்முடைய விருப்பம். இது நம்முடைய செயலில் வர வேண்டும், நம்முடைய குடும்பங்களில் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும், வியாபாரத்தில் வர வேண்டும். ஆக இந்த கண்காட்சி மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சி நாம் கொடுக்க விரும்புகின்றோம். இந்த விழிப்புணர்ச்சி செயலில் வரும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இரண்டாவதாக நான் ஈர்க்கப்பட்டது இந்த பிள்ளைகளுடைய அந்த திறமைகள். மாஷா அல்லாஹ், இந்த பிள்ளைகள் வரும் காலங்களில் எதை அவர்கள் சொல்கிறார்களோ, எதை அவர்கள் படித்தார்களோ, கட்டாயமாக அவருடைய செயலில் அது வரும், அது பிரதிபலிக்கும், அது சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை அது ஏற்படுத்தும். ஆக அன்புள்ள சகோதரிகளே,
உங்களுடைய பிள்ளைகளை இத்தகைய சிந்தனை உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கள். இவர்களுடன் இணைத்து வையுங்கள். நீங்களும் இத்தகைய பணிகள் செய்வதில் ஈடுபடுங்கள். இது நமக்கும் நமது நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நமது குடும்பத்திற்கும் ஆரோக்கியமான நிலை ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாம் பரிசு ஷமீனா, மூன்றாம் பரிசு அசிமா. Face mask.